எல்லாரும் கடன் வாங்கி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு நிச்சயமா வரப்போற காலங்கள்ல எது எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்னு 100% தெரியுமோ அப்பதான் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப நாளைக்கு தங்கம் விலை என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? பேஷண்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமா ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் நீங்க 5 வருஷம் பேஷண்டா வெயிட் பண்ணாலே கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம். எவ்வளவு சேவ் பண்ணா ஒரு 5 இயர்ஸ்ல எனக்கு சூப்பரான ரிட்டர்ன் கிடைக்கும்? எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு 5 இயர்ல ரிட்டர்ன் வேணும்னு கேட்டா அவங்கள மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க 30,000 சம்பாதிக்கிறீங்க, 10% சேமிக்கிறீங்க, 3,000 ரூபாய். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு 60%, கிரிப்டோக்கு ஒரு 20%, தங்கத்துக்கு ஒரு 20%. டிவைட் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான ஒரு டைவர்சிஃபைட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு கிரிப்டோ பற்றின ஒரு டீட்டெயில்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் நல்லா தெரியும். இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோட காசு மேலே போகுதுன்னு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதுனாக்கா கடனை கூட வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்ன தவறு இருக்கு? கோல்டோட ரேட் அப்படின்றது ஹைக்கா தானே போயிட்டு இருக்கு, பிலோல வரல. 2011 இருந்து 2019 வரைக்கும் தங்கம் எந்த விதமான அப்ரிசியேஷனும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவீங்க? 9 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸே கொடுக்கலன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 4ஆ பிரிச்சுக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட், தங்கம், வெள்ளி, கிரிப்டோ எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த ப்ராடக்ட் அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கோ அதில் உங்களோட காசை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு பிகினரா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போறதை ரெஃபர் பண்ணுவீங்களா, இல்ல எஃப்டி சேஃப் நீங்க அதிலே இருந்துக்கோங்கன்னு சொல்லுவீங்களா சார்? அவங்க அந்த எமர்ஜென்சி ஃபண்டை தாண்டி வந்துட்டாக்கா ஓகே கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு பிகினர் அவங்களுக்கு ஹைபிரிட்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில நிறைய நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் அவருக்கு எஸ்ஐபியை தொடங்கி கொடுத்துடலாம். ஓகே, எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய மித்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ் என்ன? தேர் ஆர் நோ மித்ஸ், தேர் ஆர் நோ ரியாலிட்டி. ஓகே, பேஷண்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமா ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் நீங்க 5 வருஷம் பேஷண்டா வெயிட் பண்ணாலே கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம். ஆல் யூ நீட் இஸ் தட் அந்த ஒரு பிஹேவியரல் பேஷன்ஸ். ஓகே, சூப்பர். இப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறீங்க. பட் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நானே ட்ரேடிங் பார்க்குறேன், நானே வந்து பங்குச்சந்தையோட மூமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? நல்லா படிச்சுட்டு அந்த வேலையை செய்யுங்க. ஓகே, இப்போ ஒரு இன்ஜினியர் அப்படின்னா ஒரு 4 வருஷம் படிக்கிறாரு, ஒரு டாக்டர் அப்படின்னா 5 வருஷம் படிக்கிறாரு, ஒரு எடிட்டர் அப்படின்னா கூட ஏதோ ஒரு வருஷம் அந்த கோர்ஸ் படிக்கிறாரு. நீங்க என்ன படிச்சுட்டு இப்போ மியூச்சுவல் உங்க பணத்தை நீங்களே ஹேண்டில் பண்றீங்க. கண்டிப்பா உங்க பணத்தை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட டிசிஷன் அது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லா படிங்க. அந்த பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, சிறப்பாக இருக்கும் அது. ஓகே, ஸோ இப்போது நிறைய காமன் பீப்புள்ஸாக இருக்கட்டும், வில்லேஜ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பற்றின ஐடியாவே இருக்காது. ஒரு 15K வாங்குவாங்க, இல்லை அதிகபட்சம் போனால் ஒரு 20Kக்குள்ளே வாங்குவாங்க. ஸோ அவங்க எப்படி ஒரு சேவ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸ்? சேவிங்ன்றது நம்ம யாருக்கும் போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் அடுத்த மாதத்துக்கு வேலை இல்லைன்னாக்கா நம்ம சேர்த்து வச்ச காசு தான் நம்மளை காப்பாற்ற போகுதுன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 15,000 சம்பாதிச்சாலும் ஒரு 10% 1,500 ரூபா சேர்த்து வைக்கணும். ஸோ நம்ம இதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்மளோட கல்ச்சர்லேயே அந்த ஒரு சேவிங்ன்ற ஒரு ஹேபிட் ஆழமாக தான் இருக்குது நமக்கு. ஓகே, சரி. நான் இன்றைக்கே சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 30K சேலரி வாங்குறேன் அப்படின்னா நான் என்ன பிளானில் ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு வந்து சேவிங்ஸ் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் எவ்வளவு சேவ் பண்ணால் ஒரு 5 இயர்ஸில் எனக்கு ஒரு சூப்பரான ரிட்டர்ன் கிடைக்கும்? எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு 5 இயர்ல ரிட்டர்ன் வேணும்னு கேட்டா அவங்கள ஃபிக்ஸட் டெபாசிட் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் வைக்கணும். நீங்க ஒரு கார் வாங்கணும், 2 வருஷத்துல நான் கார் வாங்க போறேன், ஒரு 2 வருஷத்துல வெக்கேஷன் போக போறேன், இது மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு எல்லாம் ரெக்கரிங் டெபாசிட் நீங்க சூஸ் பண்ணீங்க. லாங் டேர்ம் ரிக்வயர்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. ஓகே சார், சூப்பர். இதுலேயே வந்து கிரிப்டோலாம் வருதுல்ல சார். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசினாலுமே
சர்டன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த யுஎஸ் கையில எடுத்தப்போ வந்து அந்த கிரிப்டோக்கான வேல்யூ ஜாஸ்தியானுச்சு. ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து கிரிப்டோல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா? எப்பவுமே கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அதுக்குன்னு ஒரு அளவு. ஓகே. இப்போ நீங்க 30,000 சம்பாதிக்கிறீங்க. ம். அதுல 10% சேமிக்கிறீங்க. ம். ரூ. 3000. ஓகே. என்ன பண்ணுங்க? அதுல மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு 60%, கிரிப்டோக்கு ஒரு 20%, ஓகே. தங்கத்துக்கு ஒரு 20%. டிவைட் பண்ணிக்கங்க. ஓகே. நல்ல ரிட்டர்ன்ஸ் எதுக்கு உங்களுக்கு லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்றதுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்டுக்கு லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் 300 வருஷமா இருக்கு. கிரிப்டோ எத்தனை வருஷமா இருக்கு? 20 வருஷமா தான் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லல. அதுல இப்போதைக்கு கம்மியா பண்ணுங்க. ஓகே. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல கிரிப்டோவோட வேல்யூ தானே சார் ஜாஸ்தியா இருந்தது. உங்களுக்கு எப்போ அதுல தான் ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும்னு கான்ஃபிடன்ஸ் நிறைய வருதோ அப்போ ஓகே. அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாத வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான ஒரு டைவர்சிஃபைட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு கிரிப்டோ பத்தின ஒரு டீடைல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் நல்லா தெரியும். இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா என்னோட காசு மேலே போகுதுன்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சதுனாக்கா கடனை கூட வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்ன தவறு இருக்கு? ஓகே. ஸோ இதில தவறு என்ன இருக்குன்றப்போ, ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப சர்டன் பீரியட்ல தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் கடன் வாங்கி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க அத நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இந்த வார் டைம்ல அமெரிக்கா, இஸ்ரான், ஈரேல் இந்த வார் டைம்ல வந்து கோல்டு மேல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண நீங்க ஆரம்பிச்சாங்க. கிரிப்டோவை கேட்ட கேள்விக்கும் சரி, தங்கத்துல கேட்குற கேள்விக்கும் சரி, உங்களுக்கு நிச்சயமா வரப்போற காலங்கள்ல எது எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்னு 100% தெரியுமோ அப்பதான் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. இப்ப நாளைக்கு தங்கம் விலை என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல இந்த உலகத்துல யாருக்காவது நாளைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை என்னன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நம்ம எப்படி எல்லா காசையும் எடுத்துட்டு போய் அதுல போடுறது? நீங்களே சொல்லுங்க. ம். அந்த பதில சொல்லுங்க. ஓகே. கிரிப்டோலயும் அதே கேள்வி, பங்கு சந்தையிலயும் அதே கேள்வி. ஓகே. ஆனா பங்கு சந்தையில 5 வருஷம் வெயிட் பண்ணா கீழே போற காசு நிச்சயமா மேல வருதுன்னு ஆழமா தெரியும். கிரிப்டோல தெரிஞ்சதுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை செய்யுங்க. பட் அதாவது முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும், இப்ப இருக்கிற காலகட்டத்துக்குமே பார்த்தோம்னா, அந்த கோல்டோட ரேட் அப்படின்றது ஹைக்கா தானே போயிட்டுருக்கு. பிலோல வரலல்ல. இந்த சர்டன் பீரியட்ல மட்டும் தானே அந்த ஏற்ற இறக்கம் இருந்துட்டு இருக்கு சார். 2011 இருந்து 2019 வரைக்கும் தங்கம் எந்த விதமான அப்ரிசியேஷனும் கொடுக்கல. ஓகே. அப்ப என்ன பண்ணுவீங்க? 9 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸே கொடுக்கலன்னா இது ஹிஸ்டரி. ஓகே. 2011 இருந்து 2014 வரைக்கும் 4 வருஷம் தங்கம் வந்து வீழ்ச்சியை தான் பார்த்தது. எப்பவுமே தங்கம் மேலேயே போயிட்டு இருக்குன்னு எப்படி இது சொல்ல முடியும் அப்போ? ஸோ தங்கமும் மேலேயும் போகும், கீழேயும் வரும். ஓகே. இல்ல எல்லாருமே வந்து அந்த டைம் லைக் இந்த டைம்ல வந்து கோல்டுக்கு எவ்வளோ பிரெஃபரன்ஸ் குடுத்தாங்களோ, அதே அளவுக்கு சில்வருக்கும் பிரெஃபரன்ஸ் குடுத்தாங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். எப்பவுமே வந்து தங்கத்தை இக்னோர் பண்ணாதீங்க. ஓகே. வெள்ளியை இக்னோர் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடியும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 4ஆ பிரிச்சுக்குங்க. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட், தங்கம், வெள்ளி, கிரிப்டோ எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த ப்ராடக்ட் அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கோ அதுல உங்களோட காசை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. டைவர்சிஃபிகேஷன் இஸ் த மதர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபவுண்டேஷன் ஓகே. ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார். சூப்பர் சார். தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம்.